ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மணி சேவிங் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் முடிய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மணிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து எப்படி சிக்கனப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம வந்து வாங்குகிற பொருள்லேருந்து நம்ம சிக்கனப்படுத்தலாம். நம்ம வந்து எந்த பொருட்களை எப்படி வாங்கி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாபம் தரக்கூடிய சேவ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் வாங்குவோம். அது என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே வந்து நீங்கள் வாங்கும்போது இப்படி பாட்டில் வாங்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு லாபம் கிடையாது. எப்பொழுதுமே வந்து ஒரு சேஷையாக வாங்கி வச்சுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு காலி பாட்டில் இருந்தால் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். நம்ம வந்து நல்ல பணத்தை வந்து சேவ் பண்ணலாம். அதேமாதிரி சில சமயம் வந்து ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. அந்த ஆஃபர்ஸ் நேரத்தில் வந்து பை 2 கெட் 1 அப்படிலாம் போடுவாங்க. அந்த சமயம் அப்படி நம்ம வாங்கி வச்சுட்டாலும் நம்மளுக்கு லாபம் தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, வாஷிங் மிஷின் லிக்யூடோட இதேமாரி பவுட்ரு விலை வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பவுட்ரு வாங்க மாட்டோம். ஏன்னா வந்து துணிகள் வந்து வெள்ளை வெள்ளையாக படும் அப்படின்னால நம்ம லிக்விட் வாங்குவோம். ஆனால் வந்து நம்ம பவுட்ரு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா, பவுட்ரை வந்து நம்ம வந்து ஒரு பெட்ஷீட் துவைக்க போகிறோம், ஊற வைக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ளோர் மேட்லாம் துவைக்கணும் அப்படின்னா இதேமாரி பவுட்ரு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி கிச்சனில் யூஸ் பண்ணுற டவல் இதெல்லாம் துவைக்கணும் அப்படின்னா இதேமாதிரி வந்து பவுட்ரு யூஸ் பண்ணி வந்து நம்ம துவைச்சிக்கலாம். நம்ம லிக்விடோட அளவை வந்து கம்மியாக சொல்லப்போனோம். இதனால் வந்து கூட ஒரு மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, இதேமாரி வந்து நம்ம டாய்லெட் கிளீனர்லாம் வாங்குவோம். இப்போ இந்த டாய்லெட் கிளீனர்லாம் வந்து 200 ml வந்து 40 ரூபா. நம்ம வந்து 1 லிட்டர் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி தான். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இதேமாரி வந்து லிக்விட் நிறைய வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஆசிட் கலந்து வச்சுருப்பாங்க, ஆசிட் கலக்காமையே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டரே வந்து 80 ரூபா, அதுக்கு அவ்வளோதான் வரும். இதை வந்து நம்ம வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நல்லா தண்ணியும் கலந்துக்கலாம். அதேமாதிரி இது வந்து ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், அப்புறம் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக க்ளீன் ஆகும். இதே மாதிரி பொருட்கள் வாங்கும்போது நம்மளுக்கு நல்ல லாபம் தான். நம்ம வந்து நல்லாவே வந்து நம்மளுடைய மணியை வந்து சேமித்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு பேஸ்ட் வாங்குகிறோம், இல்லைன்னா ஷாம்பு வாங்குகிறோம் அப்படின்னா இதேமாதிரி சேஷையாக வாங்காதீங்க. ஏன் அதுக்குனால சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து நீங்கள் சேஷையாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எல்லாருமே வந்து ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா எல்லாருமே ஒரே பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எப்பொழுதுமே இப்படி சேஷையாக வாங்காமல் நல்லா எது பெரிய சைஸோ அந்த சைஸை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த சேஷையாக வாங்கும்போதும் பெரிய சைஸில் வாங்கும்போதும் நம்ம அளவுகள் வந்து நம்மளுக்கு வேறுபடும். அதனால் வந்து நம்ம பெரிய சைஸில் வாங்குறது தான் நம்மளுக்கு நல்லாவே லாபம். இப்படி வாங்குறதுனால நம்ம மணியை சேமிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் டீ குடிப்பாங்க, நிறைய பேர் காஃபி குடிப்பாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்ம வீட்டில் டீ குடிக்கிறாங்க அப்படின்னா இதேமாரி நம்ம வந்து சேஷையாக வாங்கிக்கலாம். நம்ம வந்து அவங்க ஒரு ஆளுக்காக வந்து நம்ம வந்து பெரிய பேக்கெட்டில் ஒரு பெரிய 50 கிராம் 100 கிராம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு ஆள் தான் குடிக்க போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக தான் ஆயிரும், காற்றுலாம் போயிடும், அதனால் வேஸ்ட் ஆகிரும். அவங்களுக்கு சேஷையாக வாங்கிக்கலாம். இப்போ நிறைய பேர் டீ குடிக்கிங்க அப்படின்னா அது வந்து பெரிய டப்பா வாங்கிக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாபம் இருக்கும். அதனால நம்ம மணியை கொஞ்சம் நம்ம சேமித்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய வந்து வேஸ்ட்டாக போடுவோம். என்னெல்லாம் போடுவோம், இப்போ சிரட்டையெல்லாம் இப்போ தேங்காய் எடுத்துகிட்டு சிரட்டையெல்லாம் வேஸ்ட்டாக குப்பையில் தான் போடுவோம். இனிமேல் வந்து அப்படி குப்பையில் போடாதீங்க. எல்லாத்தையும் நம்ம காசு ஆக்கிடலாம். பழைய பேப்பரு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் பேப்பர்காரங்கிட்ட போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும். ஏன்னா அப்படின்னா நம்ம டெய்லி வந்து நம்ம தேங்காய் எடுப்போம், டெய்லி அந்த சிரட்டை நம்மளுக்கு சேரத்தான் செய்யும், டெய்லி வந்து பால் கவர் வாங்குவோம், சேரத்தான் செய்யும். எல்லாம் சேரும்போது நமக்கு 500 ரூபா நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இனிமேல் எந்த பொருளையும் கீழே போட்டுறாதீங்க. இதை வந்து காசாக்குறத மட்டும் நினைங்க. அடுத்ததாக வந்து நம்ம கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ்வை எப்படி சேமித்து வைக்கலாம், ஒரு 30 நாள் வரக்கூடிய கேஸ் ஸ்டவ்வை 60 நாள் எப்படி ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இட்லி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு கீழே தண்ணி இருக்கும். அதை வந்து நீங்கள் இட்லி வைக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு முட்டை வைக்கணும், இல்லை உருளைக்கிழங்கு அவிக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வேக போட்டுடலாம். இதனால் வந்து நம்மளுடைய கேஸ் வந்து பயன்பாடு வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் ஆகும். கேஸை வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் வரணும், கேஸை சேமிக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து குக்கரை யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் வந்து சமையலாயிரும்.
இதனால் வந்து கேஸை வந்து நம்ம வந்து சீக்கிரமாக பயன்படுத்திக்கலாம். இல்லை எங்களுக்கு குக்கர்லாம் வைக்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இதேமாரி மண் பாத்திரத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மண் பாத்திரத்தில் வந்து சீக்கிரமாகவே சமையல் ஆகிரும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் ஹீட்டாக இருக்கும் பாத்திரம். நம்ம வந்து அடிக்கடி சூடு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த முறையில் வந்து உங்களுடைய கேஸை வந்து நீங்கள் வந்து சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ளாஸ்கில் வச்சுருப்போம் வீட்டில். அதில் வந்து காஃபியோ பாலோ ஏதாவது ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரம் தான் வந்து சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சூடே இருக்காது. நம்ம மறுபடியும் வந்து சூடாக்கிக்கிட்டு தான் இருப்போம். இதனால் கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதை போக்குறதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. எப்பொழுதுமே வந்து பாலோ டீயோ வந்து எப்பொழுதுமே சூடாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வந்து அடுப்பில் வந்து தண்ணியை வச்சு நல்லா வந்து சூடாக்கணும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஃப்ளாஸ்கில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதை கீழே கொட்டி நீங்கள் பாலோ காப்பியோ எது ஊற்றினாலும் ரொம்ப நேரத்துக்கு பல மணி நேரத்துக்கு வந்து சூடாகவே இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய கேஸை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய வந்து நம்ம வீட்டில் கம்மல் வாங்கி வச்சுருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து தோடுக்கு வந்து இது திருகு இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வாங்குகிற கம்மல் எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். 50 ரூபா 100 ரூபான்னு. சொரை இல்லை அப்படின்ட்டு வேறு கம்மல் வாங்கணும் அப்படி வாங்காதீங்க. கடையில் வந்து இப்படி கலர் செல்லோ டாப் கிடைக்கும். அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரோ அந்த கலரை வந்து நீங்கள் கட் பண்ணி குட்டியாக எடுத்துக்க வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த கம்மலுக்கு பின்னாடி வந்து நல்லா வந்து கொஞ்சோண்டு ஓட்டை போட்டு லைட்டாக வந்து காதில் வந்து மாட்டிங்க அப்படின்னா கீழே கம்மல் விழாது. நல்லாவும் வந்து நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்கிடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து இனிமேல் கடையில் போய் 50 100 அப்படின்னு வேஸ்ட்டாக காசு ஆக்க வேண்டாம். இதே மாதிரி யூஸ் பண்ணி மணியை வந்து நீங்கள் வந்து நல்லாவே சேமித்து வச்சுக்கலாம். அடுத்ததான் வந்து நம்ம கரண்ட் பில்லை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய எல்லார் வீட்லையுமே அக்வா கார்டு போட்டிருப்போம். இப்போ அக்வா கார்ட்லேருந்து வர்ற தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவோம், வேஸ்ட்டாக கீழே தான் போகும். இனிமேல் தான் அப்படி கீழே போக்காதீங்க. இப்படி வந்து இதேமாரி ட்ரம்மு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக அதில் சேமித்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து வெளியே வாசல் துளிக்க இல்லைன்னா மேட் துவைக்க உங்கள் பாத்திரம் கூட இந்த தண்ணியில் வச்சு நம்ம தேய்க்கலாம். ஒன்றும் பண்ணாது. இந்த தண்ணியை வச்சு நம்ம சிக்கன் பண்ணும்போது நம்ம வந்து டெய்லி வந்து மோட்ரு போடவே வேண்டாம். 2 நாளைக்கு ஒரு நாள் நம்ம மோட்ரு போட்டாவே போதும். இந்த ட்ரம்மு ஃபுல்லாக 4 நாளைக்கு ஒரு தடவை ஃபுல்லாகிரும். இப்படி பண்ணுறதுனால வந்து உங்களுடைய கரண்ட் பில்லை வந்து நீங்கள் நல்லாவே வந்து கம்மி பண்ணலாம். அடுத்ததாக வந்து கரண்ட்டு வந்து சேமிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து துவைக்கக்கூடாது. 3 நாளைக்கு ஒரு தடவை துணி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பில்லை நல்லாவே சேமித்து வைக்கலாம். குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து கையில் துவைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து கரண்ட் பில் 1000 ரூபாய்க்கு வருது அப்படின்னா நம்ம வந்து 500 ரூபாய் குறைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து 2 ஏசி இருக்குது அப்படின்னா 2 ரூமில் அதில் வந்து ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் போடாதீங்க. ஒரு டைமில் ஒரு ரூமில் போட்டிங்கன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு டைமில் இன்னொரு ரூமில் போடுங்க. இதனாலேயும் வந்து உங்களுடைய கரண்ட் பில்லை சேமிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மணி சேவிங் டிப்ஸில் வந்து நம்ம வந்து துவரம்பருப்பு வந்து கடையில் வாங்குவோம். துவரம்பருப்பு விலை வந்து அதிகம்தான். நம்ம வந்து ரேஷன் கடையில் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த துவரம்பருப்பு நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷன் கடையில் உள்ளதை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம வாங்கின ரேஷன் பருப்பையும் நம்ம வாங்கின கடையில் வாங்கின பருப்பையும் 2யும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றா ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 மாதம் வந்து கண்டிப்பாக வரும். அதேமாதிரி வந்து சாம்பார் வைக்கும்போது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, நல்லாயிருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்போது நம்ம எப்படி மணியை சேவ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சீசனபிள் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வாங்கணும். இப்போ வந்து கொய்யாப்பழம் சித்தாப்பழம் இப்போ சீசன் அப்படின்னா இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் மாங்காய் வந்து இல்லாத ஃப்ரூட்ஸ் வந்து வித்தாலும் நம்ம அதை வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து அதில் வந்து விலை அதிகமாக இருக்கும். இப்படி பொருளை நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா சிக்கனமாக சேமித்து வைக்கலாம். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய மணி சேவிங் டிப்ஸில் வந்து வெஜிடபிள்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா எந்த காய் விலை கம்மியாக இருக்கோ அதை தான் அந்த வாரம் வந்து நம்ம வாங்கணும். இப்போலாம் வெண்டைக்காலம் வந்து 10 ரூபாய் தான் கிலோக்கு விற்கிது. அப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப கம்மி. அதேமாதிரி வந்து நாட்டுக்காயெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் விற்பாங்க. அப்படி உள்ள காயெல்லாம் நம்ம வாங்கலாம். அதேமாதிரி வந்து இங்கிலீஷ் காய்கறிகள் விலை அதிகமாக இருந்தால் அந்த வாரம் வாங்கக்கூடாது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து கம்மியாக இருந்தால் அப்படி வாங்கலாம். இப்படி தான் நம்ம மணியை வந்து சேமித்து வைக்கணும். நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுடைய மணியை வந்து சேமித்து வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே வந்து நம்மக்கிட்ட காசு வந்து இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குந்தா அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.